உன் திருப்பதம் பணிந்து அன்புடன் தினம் பணிந்து பதம் அணிந்து அன்புடன் தினம் பணிந்து தினமாய் போற்றும் என்பார் உள் திரு உள்ளம் கணிந்து தினமாய் போற்றும் என்பாய் உன் திரு உள்ளம் கணிந்து பன்னெறி விழிகளிலே பறிவுடன் ஒரு விழியா என்னை நீ பார்த்தாலே போதும் பன்னக சயனில் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா பன்னக சயனில் மகிழ்ந்திடும் அருகா பாரோர் புகழ்ந்து போற்றிடும் குமரா மன்னமயிலேறும் வடிவேலழகா மன்னமயிலேறும் வடிவேலழகாம் வலிதை மானையுடன் காட்சி தரு ஆறுமுகா வலிதை மானையுடன் காட்சி தரு ஆறுமுகா பன்னிரு வெளிகளிலே பறிவுடன் ஒரு வெளியால் என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் இடையேழு வாராது எப்போதும் சண்முகா பன்னிரு விழிகளிலே தாயே குலத்து மாரியம்மா வர வேண்டும் உள்ளத்தாள் பாடுகிறேன் குலத்து மாரியம்மா வர வேண்டும் குலத்து மாரியம்மா வர வேண்டும் இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் குலத்து மாரியம்மா வர வேண்டும் உள்ளத்தாள் பாடுகிறேன் குலத்து மாரியம்மா வர வேண்டும் தாயே மாரியம்மா வர வேண்டும் சக்திக்கு அடங்காததேதும் இல்லைவும் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை சக்திக்கு அடங்காததேதும் இல்லைவும் பக்திக்கு மயங்காத மனிதரும் இல்லை எத்திக்கும் முன் புகழில் கலக்கமில்லை எத்திக்கும் முன் புகழில் கலக்கமில்லை என்றைக்கும் நீ இருக்க பயமும் இல்லை பயமும் இல்லை இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் தாயே மாரியம்மா வர வேண்டும் தடுமாறி இருப்போர்க்கு துணை நீ அம்மா தடமாறி போவோர்க்கு வழி நீ அம்மா தடுமாறி இருப்போர்க்கு துணை நீ அம்மா தடமாறி போவோர்க்கு வழி நீ அம்மா இடம் மாறி சென்றாலும் நீதான் அம்மா இடம் மாறி சென்றாலும் நீதான் அம்மா அருள் வாரி தர வேண்டும் மாரியம்மா குலத்து மாரியம்மா இதயத்தில் கோவில் கட்டி வைத்தேன் மாரியம்மா வர வேண்டும் உள்ளத்தாள் பாடுகிறேன் குலத்து மாரியம்மா வர வேண்டும் தாயே மாரியம்மா வர வேண்டும் குலத்து மாரியம்மா வர வேண்டும் குலத்து மாரியம்மா வர வேண்டும் அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு இங்கே நீ சிரிக்கும் பொன் சிரிப்போ ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிற வயிறறியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பிறர் வயிறறியே சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் என்ற போர்வையில் மிருக வாழும்
வைப்பார் ஏட்டிலே, எழுதி வைப்பார் ஏட்டிலே. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? நாணல் போல வளைவதுதான் சட்டமாகுமா? அதை வளைப்பதற்கு வழக்கறிஞர் பட்டம் வேண்டுமா? தருமத்தாயின் பிள்ளைகள் தாயின் கண்ணை மறைப்பதா? உண்மை தன்னை ஊமையாக்கி தலைகுனிய வைப்பதா? தலைகுனிய வைப்பதா? அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ? தோட்டம் காக்க போட்ட வேலி பயிரை தின்பதோ, அதை கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் பார்த்து நிற்பதோ? நான் ஒரு கை பார்க்கிறேன், நேரம் வரும் கேட்கிறேன், பூனை அல்ல புலிதான் என்று போக போக காட்டுகிறேன், போக போக காட்டுகிறேன். அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, இங்கே நீ சிரிக்கும் உன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. நல்ல தீர்ப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது, அன்று சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் அப்போது. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு, ஆணவ சிரிப்பு. ஒளச்சு ஒளச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்டகட நாள் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகட நாள் இன்று வர நிம்மதி இல்லை. அப்பாவை போல நம்ம அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை, பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்கவல்ல, அவர் பட்டகட நாள் இன்று வர நிம்மதி இல்லை, அப்பா பட்டகட நாள் இன்று வர நிம்மதி இல்லை. மேய்ச்சு மாடாக உழைச்சவர், வாக்க வட்டி வரப்பு வட்டி பிள்ளைகளை வளர்த்தவர், மாடு கண்டு மேய்ச்சு மேய்ச்சு மாடாக உழைச்சவர், வாக்க வட்டி வரப்பு வட்டி பிள்ளைகளை வளர்த்தவர். காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் பிள்ளைகளை அடிச்சதில்லை. காய்ச்ச வந்து ஒரு நாளும் வீட்டிலையும் படுத்ததில்லை, கை நீட்டி ஒரு நாளும் பிள்ளைகளை அடிச்சதில்லை. ஆகமத்த அப்பாவை போல உலகத்திலே தெய்வம் இல்லை, அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே, அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை. பத்திரமா பார்த்தவர், வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு. பொன்ன போல அம்மாவை பத்திரமா பார்த்தவர், வாக்கப்பட்டு மக போனா தேம்பி தேம்பி அழுவாரு. மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை, மகனும் திட்டினாலும் மறு பேசு பேசவில்லை. மருமக திட்டினாலும் மனசில் ஏதும் நொந்ததில்லை, மகனும் திட்டினாலும் மறு பேச்சு பேசவில்லை. அவர் உழைச்சு உழைச்சு மம்பட்டிய புடிச்சு புடிச்சு அவர் உள்ளங்கையில் ரேகையில், அப்பாவை போல தெய்வம் இல்லை உலகத்திலே,
அவர் உழைச்சு உழைச்சு ஓடா தேஞ்ச செல்ல பிள்ளை பாய் விரிச்சு படுத்தாலும் உறக்க வல்ல அவர் பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை அப்பா பட்ட கடனால் இன்று வர நிம்மதி இல்லை. அருமையான பாடல் மச்சானா சொந்தமா எழுதிய பாடல். என்ன மச்சான் பாஞ்சா ஆச்சுக்கிறீங்க? ஆமா. அதற்கு அடுத்தபடியாக அப்படி இருக்கணும், அப்பப்ப மக்களுக்காக நல்ல நல்ல பாட்டெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்ன மச்சான்? அதற்கு அடுத்தபடியாக இங்கே கோடியலுக்குள்ள மிருதங்க சக்கரவர்த்தி மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்க தலைவருமான அரசு குலத்தை சேர்ந்த டிவி ஜெயம் அண்ணலுடைய சிஜிபிள்ளி பாசமிகிறது அன்பு மாப்பிள்ளை மேலூர் அருகாமில்ல கூத்தப்பன்பட்டி மாநகரை சேர்ந்த KP பொன்னுமணி அவர்கள் மிருதங்கம் அண்ட் டோலக். சூப்பரியா அருமையான வாசிப்பு. அதற்கு அடுத்தபடியாக பலபாத்தி புகழ் ஆளூர் மாஸ்டர் பாசமிகிறது அன்பு மச்சான்
ஏனாதியை சேர்ந்த MKM சத்தியமூர்த்தி மச்சான் அவர்கள் ஆளுடைய சமைப்பார். வாசியா அதுல வேணாமா அது வாசி அதுலயே நீ வாசியா அதெல்லாம் இல்ல வாசி அதுல இதுல வாசி சூப்பர் சூப்பர் அருமையான வாசிப்பு. அதற்கு அடுத்தபடியாக எங்களுக்கு தாயும் தன்னுடைய பாசத்துக்குரிய எனது அன்பு சகோதரர் அள்ளி நகரத்தை சேர்ந்த ஏஎன் ஆதிஸ்வரன் அவர்கள் சீன் மற்றும் தாளம் சிறந்த முறையில் ஒளிவலி அமைப்பு அன்புள்ள அருமையான ஒளிபெருக்கி கிருஷ்ணா பவர் ஆடியோஸ் புத்தானத்தை சேர்ந்த இடையப்பட்டி அன்புள்ளம் கிருஷ்ணா பவர் எங்க மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தி சபா மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக பக்தகோள்கள் பொதுமக்கள் அம்மா சத்திரம் கிராம பொதுமக்கள் மற்றும் அம்மா சத்திரம் கர்நாடக வாழ் தேவர் நல மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தி சபா மனமார்ந்த நன்றி நடிகர் வணக்கம் வணக்கம் வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்தை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்ற முறையோடு நாடகத்தை அமைத்துக் கொடுத்த நாடக அமைப்பாளர் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பாசமிகு அன்பு உள்ளம் பாசத்துக்குரிய எங்களது அன்பு சகோதரர் அள்ளி நகரத்தை சேர்ந்த ஏஎன் ஆதிஸ்வரன் அவர்கள் நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். இந்த நாடு மட்டுமல்ல எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் அவரிடம் கொடுத்து விடுங்கள். சிறப்பான நடிகர்கள் கொண்டு சிறந்த முறையில் குறைந்த செலவில் நடத்தி கொண்டு சொல்லிக்கொண்டு சாப்பாடு ஏற்பாடு அருமையான ஏற்பாடு எதை வேணாலும் மறந்துக்கலாம். அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்த அன்பான கிராமத்தினர்களுக்கும் விழாவிட நடத்தி கொண்டிருக்கும் மற்ற விழா கமிட்டியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கு மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கும் பாசத்துக்குரிய அன்புள்ள மணப்பாறையை சேர்ந்த BSK அன்பு அண்ணா அவர்கள் அதுதான் சொல்றேன். நீ ஒரு விளங்காதாலு என்னைய மாத்தி விட்டுறாதையா. BSK தானே BSK அன்புள்ளம் மணப்பாறையை சேர்ந்த அன்பு அண்ணா அவர்கள் இங்கே சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்க பாசத்துக்குரிய அன்பு உள்ளத்திற்கு எங்கள் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தி சபாக மனமார்ந்த நன்றி நிகழ்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாத்தையும் சொல்லியாச்சு. சரி இப்ப வர்றி மேட்டருக்கு வரணும்ல. ஆடர் கலையரசி அபனிக சுந்தரி நாட்டிய தாரகை நடன சிங்காரி என்ன காரணம் இதை போட்டு நறுக்கு நறுக்குன்னு அடிக்கிறதுக்கு
அப்படியா நாட்டியதற்கு நடன சிங்காரி பாசுகுரிய எனது அன்பு மருமகளுமாகிய அருப்புக்கோட்டை அருகாமில்ல என் மருமக சொந்த எங்க அக்கா மகையா. அப்படியா? எனது அன்பு மருமகள் என்னையா மருமகையா எனது அன்பு மருமகள் அருப்புக்கோட்டை அருகாமில்ல ஒத்தவீடு சேர்ந்த தரணிஸ்ரீ அவர்கள். தரணிஸ்ரீ கொல்லிமலை காட்டுக்குள்ளே குள்ளநரி கூட்டமாடி குள்ளநரி கூட்டத்திலே புள்ளிமான் நிக்குதடி. கண்ணி வச்சு வளவிருச்சா சின்னமான் சிக்குமடி. ஓ பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டோ மேலே கட்டி தங்கரதம் போல ஆடும் வித்தார கள்ளி என் தாளத்தையே சேர்த்து கோடிய சாரும் சொல்லி. ஓ பம்பை உடுக்கை கொட்டி பரிவட்டோ மேலே கட்டி தங்கரதம் போல ஆடும் வித்தார கள்ளி என் தாளத்தையே சேர்த்து கோடிய சாரம் சொல்லி என் தாளத்தையே சேர்த்து கோடிய சாரம் சொல்லி. பெங்களூரை சேர்ந்த அன்பு அண்ணா அவர்கள் செந்தில் அண்ணா அவர்கள் என்னை பாராட்டி 101 அன்பளிப்பு கொடுத்து பெருமை செய்த அன்பு அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றிகள். வணக்கம். என்னை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் தெரியாமல் இருந்தாலும் சிவகங்கை பக்கம் இருக்கக்கூடிய ஒக்கூர் அருகாமையில் திருமண்பட்டியை சேர்ந்த ஆர்டி முத்துராஜ் பாபு நான் தான். வேற கிடையாது. உங்களுடைய அன்பு ஆதரவு என்னைக்கு மாறு படிவுடன் வேண்டி கேட்டுகள். நன்றி. என்னையா ஓனுங்கிற முத வந்திருக்கேன் ஒரு பெருமையா தானே பாடுனேன் பாட்டு. அது பொம்பளைக்கு இழுத்துக்கிட்டு பாடுனேன் ஐயா. எனக்கு அந்த பிள்ளைக்கு பாட்டு பண்ணா அமைய சமயத்துல உதவும். நீங்க உதவுவீங்களா? இன்னைக்கு அம்மா சத்திரத்துக்கு நான் உதவுறேன். அப்படியா? எனக்கு உதவ வேணாம், தம்பிக்கு உதவுனா போதும். வேணாம் அது நிறைய உதவி. என்ன செய்யணும்னு சொல்றீங்க? நல்ல வாழ்த்து உயர்த்தி பெருமையா வருஷம் வர்ற மாதிரி பாடுங்க. அப்படியா? பாடு பாடிடுவோம்ப்பா. பாவம்யா போனா போயிட்டு போறாரு. நீ பொட்டு வச்ச தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோறான தங்கறதோ நீ தங்க கட்டி சிங்க குட்டி ஓ பேர சொல்லும் பட்டி தொட்டி பொட்டு வச்சே தங்க கோடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் சோறான தங்கறதோ. வாத்தியார் சின்ன பிள்ளையா இருந்தாலும் உங்களை நான் மனசார சொல்லி நீங்க தான் வாத்தியார். ஆமா. ஒரு சில பெட்டிக்காரங்க பப்புனுங்கன்னு பாட்டை ரெடி பண்ணிக்கிட்டு வருவாங்க. வீட்டுல இருந்தே தயார் பண்ணி வருவாங்க. எப்படி? ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ அப்படின்னு பாட்ட பப்புனுக்கே பாடுறது. பொம்பளை பிள்ளைக்கு குழு குழுன்னு நல்ல பல்ல இழுத்துக்கிட்டு பாடுறது. ஆம்பளைக்கு மட்டும் இப்படி பாட்டா பாடுறது. அப்ப நான் கேட்கிறேன், நான் மட்டுமில்ல எல்லா பப்புனுகளுமே பெட்டிக்காரங்களை இப்படி தினமும் வருத்தப்பட்டு போனோம்னா இப்படி அவசகுணமா பாடி தொலைறான நாசமத்து போறவன் அப்படி நாங்க வருத்தப்பட்டு உள்ள போனோம்னா ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் எங்க பாவம் கேட்டுரும். ஆமா கேட்கும்ல. பெட்டி வாசிக்கிட்டு இருக்கும் போது மட்ட மல்லாக்க மண்டை அடிவடை விழுந்தா என்ன செய்யறது? அப்பத்தே அன்னைக்குத்தே அன்னையிலே இருந்து பாட்டை விட போறாங்க. ஆமா அப்படி பாடுறாங்க இல்லையா? வருத்தமா சங்கடமா இருக்குல்ல. ஆமா எங்க வாத்தியாருன்னா அப்படி பாட மாட்டேன். ஜெயரமேஷ்னா நீங்க பாட மாட்டீங்க. ரொம்ப சந்தோஷம் வாத்தியாரே. இப்ப நம்ம எதுக்காக அம்மா சத்திற்கு எதுக்கு வந்திருக்கோம்? நாடகத்துக்கு மக்களை சந்தோஷப்படுத்த, ஊர் மக்களை எல்லாரும் சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஆமா ஊரையே சந்தோஷப்படுத்த நம்ம வந்திருக்கோம். ஆனா நம்ம குடும்பத்துல நம்ம சந்தோஷமா இருக்கணும்னு முதல்ல பாக்க. நல்லா தான் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்க, நல்லா தான் கை நிறைய சம்பளம் வாங்குற, டெய்லி நாடகம் ஆடுற, அப்புறம் உனக்கு நல்லா தானே இருக்க. 5000 ரூபாய் வாங்கி போனாலும் சந்தோஷம் கிடைக்கலையா? ஏன்? 10000 ரூபாய் கொண்டு போய் கட்டா கொடுத்தாலும் சந்தோஷம் கிடைக்கல. ஏன்? ஐயோ பொண்டாட்டி சொல்ல பெருந்தொல்ல பேசாம கடுப்புல பேசிக்கிட்டு வீட்டுல இல்ல எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான் அது. இந்த நிறைஞ்ச சபையில சொல்றேன், கல்யாணம் பண்ணாத ஆம்பளை யாரும் உட்கார்ந்து இந்த சபையில நாடகமாக்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். என்ன வேண்டுகோள்? தயவு செஞ்சு கல்யாணம் மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. கல்யாணம் ஏன்னா பண்ணாத வரைக்கும் சந்தோஷம் தப்பிச்சிருவேன். கல்யாணம் பண்ணிட்டேன்னா செயல் வாழ்க்கைடா. போறேனே கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை சொல்றேனே. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி, தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லுவாங்க முதல்ல போய் மாப்பிள்ளை போய் மணவரையில உட்காந்துருவாரு தாலி கட்டுறதுக்கு. அடுத்து பொண்ணு கொஞ்சம் அலங்காரம் எல்லாம் பண்ணி வர, கொஞ்சம் சேலைகளை கட்டி வர நேரம் ஆகும்ல, அவங்க அலங்காரம் பண்ணி வர கொஞ்சம் காலதாமதம் ஆகும். அப்ப பெரியவர்கள் அந்த ஐயர் எல்லாம் ஒன்னா உட்காந்து சொல்லுவாங்க பாத்திருக்கீங்க.
பாத்திருக்கீங்களா? எப்படி? பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிறவங்க நல்ல நேரம் போகுது, பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிறது உட்கார வைங்க நல்ல நேரம் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்றது எதுக்காக சொல்லியிருக்காங்க இந்த வாசல்? ஏன் தாலி கட்ட நேரம் முடிய போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணை சீக்கிரம் கூட்டிக்கிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த மாப்பிள்ளகார 3 முடிச்சு போட்டுட்டேன்னு வச்சுக்க, அதோட அவனுக்கு நல்ல நேரம் முடியுது. என்னையா சொல்ற? அதுதான் கல்யாணம் பண்ற நல்ல விஷயம் தானே. அதென்ன நான் கடுப்புல இருக்கேன் பேசாம இரு. நீ கல்யாணம் பண்ணிட்டியா? எத்தனை வருஷம் அது கல்யாணம் பண்ணி? 30 வருஷம் ஆச்சு கல்யாணம். 30 ஏன் உனக்கு வயசே 30 தானே இருக்கு? போய் சொல்லாம சொல்லியா? 30 வருஷம் ஆச்சியா? சரி பொண்டாட்டி எத்தனை? ஒண்ணுதானா? ஆமா. 30 வருஷமா ஒண்ணுதானா? வருஷத்துக்கு ஒரு பொண்டாட்டியா கட்ட முடியும்? என்னையா நீ ஒரு விளங்காத ஆளு? 30 வருஷமா அதே பொண்டாட்டி, அதே வாயா, அதே பல்லு, அதே கண்ணு, அதே இது. அப்புறம் என்ன வேணா சொல்ற? எதுன்ற? ஐயோ கடவுளே. ஆனா ஏன் பொண்டாட்டி அடே அப்பா அழகுன்னா அழகு, அப்படி அழகியா? அம்புட்டு அழகா? தங்க புண்ணியவதி மரியாதைன்னா அவளுக்கு தான் கத்துக்கிறேன். பரவாயில்லையா? பழக்க வழக்கம்னா அவளுக்கு தான் கத்துக்கிறேன். நாகரிகம்னா அவளுக்கு தான் கத்துக்கிறேன். இப்படி தெரிஞ்ச ஓம் பொண்டாட்டி நான் கிட்டி இருப்பேன். அம்புட்டு தங்கமான பிள்ளையா இருந்திருக்கையா? எரும மாடு. நான் என்னையா வேணும் உனக்கு? நீங்க மச்சான் வேணும். மச்சன முன்னாடி என்ன வேணும்? அக்கா வேணும். அக்கா போய் கட்டிவியா? இல்லையா நீ கட்டி இருக்க முன்னாடி உடனே வீட்டை பக்கமே வர விடக்கூடாது. என் பொண்டாட்டியை நீ கும்பாசியம் பண்ணி விடுவேன். அப்படி என் பொண்டாட்டி தங்க புண்ணியவதி மரியாதை அவளுக்கு தான் கத்துக்கிறேன். என்ன கொஞ்சம் சில நேரம் கொஞ்சம் அப்படி இப்படி பேசுவா. ஆமா. அக்கம் பக்கம் பேச கேட்டு என்னை கெட்ட பக்கத்துல பேச ஆரம்பிச்சுட்டா. சரி. பேச ஆரம்பிச்சோன்னே எனக்கும் கோபம் தாங்கல. பழியா கோபம் தாங்காம என் பொண்டாட்டிய ஒத்த அடின பலாறு கை நீட்டி அடிச்சு பாரு. அன்னைக்கு போனவதே. சரி ஆம்பளை கோவம் வரலாம், உனக்கு ஏன் கோவம் வருது? இப்படி வாங்கினாச்சா எப்படி வாங்கணுமே நினைக்க முடியாதுல்ல. சரி அதனால இப்ப நான் பொம்பளை பிள்ளை வர சொல்ல போறேன். வாங்க 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 வந்து ஆசி தாங்க, வாங்க 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 வந்து ஆசி தாங்க.